ஹாய் கைஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. 2 படத்தில் எது பெருசுன்னு பார்ப்போமா? இந்த சைடு பார்த்தா குட் பேட் அக்லி, இந்த சைடு பார்த்தா இட்லி கடை. இது ரெண்டுத்தில் எது பெருசுன்னு பார்ப்போமா? 2 ஃபேன்ஸும் எப்படி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு சண்டை போடுறாங்கன்னு பார்த்துருவோமா? 2 பேரில் யார் பெருசுன்னு பார்த்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு குட் பேட் அக்லி அஜித் ஃபேன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ரீல்ஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பேசாப்லண்ணா இட்லி கடையை டீசர் பார்க்க போனாங்க. இட்லி கொண்டாட போயிருக்காங்க. ஏன்னா இட்லி கடை நொறுக்கப்படும்னு சிம்பாலிக்காக சொல்கிறாங்களாம். ஓகே, இதை பார்த்து கொந்தளிச்சு போன தனுஷ் ஃபேன்ஸ் என்ன போட்டிருக்காங்க அதை பார்ப்போமா? அதுக்கு தனுஷ் ஃபேன்ஸ் என்ன போட்டிருக்காங்க, குட் பேட் அக்லி அஜித் ஃபேன்ஸ்லாம் கொண்டாடுறாங்க, பட் தனுஷ் ஃபேன்ஸ் டீசருக்கு வெயிட் பண்ணுறாங்க. இட்லி கடையோட டீசர் வருமா வராதா அதுக்காண்டி தனுஷ் ஃபேன்ஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஓகே, அடுத்து அஜித் ஃபேன்ஸ் என்ன போட்டிருக்காங்க, இந்த ஃபைட்டோட ரிசல்ட் என்னன்னா ஒரு இட்லி கடை தரிசாயிருச்சு. ஷோ, பெரியவங்க பேசிட்டு இருக்கப்ப சின்ன பசங்க பேசக்கூடாது. இந்த ஊசி போன இட்லி கடையை காலி பண்ணதுக்காக எங்க சூப்பர் கேங் சார்பா உங்களுக்கு ஒரு சூப்பர் பார்ட்டி. மறுபடியும் அவங்க அதே தான் இட்லி கடை நொறுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்க, ஊசி போன இட்லி கடை நொறுக்கப்பட்டதுக்காக ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டிருக்காங்க. இதுக்கு தனுஷ் ஃபேன்ஸ் என்ன போட்டிருக்காங்க, உனக்கு பிடிச்சத போய் தனியா பண்ணு, உன் வயசுக்கு என்கிட்ட போட்டிக்கு வர்ற நீ. நானும் யூத் ரிவ்யூ சேனல்ல போனக்கு இந்த இருக்கே இத இப்படி இருக்க முடியுமா உன்னால? ஏன் இருக்க முடியாது? இரு 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 சொன்னவனே பிடிச்சிருக்கணும். இப்ப ஏத்தியா பாப்போம். இன்னொரு வாட்டி வருவியா ஜிம்மு பக்கத்து? ஒழுங்கா போயிரு. நல்லா யங்ஸ்டர்ஸா பார்த்து வந்து போட்டி போட வேண்டியது. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, யார் எடிட் பண்ணி போட்டிருக்காங்கப்பா, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஜஸ்ட் நான் ரீல்ஸ் யார் யார் போட்டிருக்கோங்களோ அதை மட்டும் தான் காட்டுறேன். எனக்கும் அந்த ரீல்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. எடிட்டிங் யார் பண்ணான்னு எனக்கு தெரியாதுப்பா, பார்த்துக்கோங்க. இதில் அஜித்தை கலாச்சி போட்டிருக்காங்க தனுஷ் ஃபேன்ஸ். இதுக்கு பதிலடி விஜய் அஜித் ஃபேன்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், தனுஷ் சார் தயவுசெய்து இந்த இட்லி கடை படத்தை தள்ளி போடுங்க. ஏன்னா உங்களை ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வேற விக்டர் இருக்கிறாரு, நம்ம அருண் விஜய் சார், அவரும் வந்து ஒரு சின்ன தலை மாதிரி தேவையில்லாம வந்து ஒரு கிளாஷ் வந்து விட்டு சோசியல் மீடியாவில் உங்களை வச்சு எங்களை அஜித் ஃபேனை வச்சு உங்களை தேவையில்லாத ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும். ஸோ அதெல்லாம் வேணாம். இட்லி கடையை தயவுசெய்து தள்ளி போடுங்க. நாங்கள் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுறோம். படம் பேன் இண்டியா லெவலில் படம். அதுக்கு அஜித் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க, தனுஷ் அவர்களே தயவு செய்து உங்கள் படத்தை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. இல்லைண்ணா என்ன ஆகும் தெரில, அவர் சொல்கிறார் தயவு செய்து தள்ளி வைங்க, ஏன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு அது இவர். இதுக்கு அடுத்த தனுஷ் ஃபேன்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா, கரெக்ட் தான், ரிக்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க. எது ரிக்வெஸ்டா? இந்த கலவை முடிஞ்சுக்கிட்டேன். ஏய் மாதிரி அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். சனி பம்பாத. யோ ஓப்பனா பேசிக்கிட்டு இருக்கேன், பம்புறேங்கிற. இனிமேட்டு இங்க நாங்க தான். இந்த வாட்டி நீ ரேஸ் பறக்க விடுறியா பாரு? ஆமா. சரி சரி ஓகே, நீ விட்டு. ஏய் என்ன நக்கலா சிரிச்சிட்டு போற? அது ஒண்ணு இல்ல, பண்ணி விட்டு விட்டு விட்டு. ஏய் கேக்குறல்ல ஏன் நக்கலா சிரிக்கிறேன்னு? அந்த போர்டை பாரு, அதுல உன் பேர் வரணும்னு உனக்கு ஆசை இருக்காதா? நாங்க பறக்க விட்டா எப்படி? நீ விட்டு விட்டு. ஏய் என்ன நீ ரேஸ் விட்டா ஜெயிக்க முடியாதுட்டியா? அதான் ஊர் உலகத்துக்கே தெரியும், அப்புறம் ஏன் வாய்ஸ் ஏத்து கன்ஃபார்ம் பண்ற? நாங்க விட்டு கொடுத்துறோம்ப்பா, நீ விட்டு கொடுத்து. ஏய் அட இவன் என்ட்ரி போட்டுக்கோங்க. அவன் தான் போறேன்ற ரேஸ் விட்டு யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். அட பரவாயில்லப்பா, நான் விட்டு கொடுத்துறப்பா, நீ விட்டுக்கோ. நீ பறக்க விடுற. ஏய் வேட
அது தனுஷ் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் விட்டு கொடுக்கணும் நீங்கள் ஜெயிச்சுட்டு போங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இவங்க ஒரு ரீல்ஸை போட்டிருக்காங்க. மாறி படத்துலேருந்து ஒரு சீனை கட் பண்ணி கெத்தா. இதுக்கு அஜித் ஃபேன்ஸ் சும்மா இருப்பாங்களா? மறுபடியும் என்ன ரீல் போட்டிருக்காங்க, இட்லி கடை வருதுன்னாங்க, தலைவன் பிரியாணியே போட்டா. தீராத கணக்கு 10ஆம் தேதி இருக்கு, வந்து பண்ணுங்க, சந்தோஷமா இருக்கு. என்னென்ன சொல்கிறாங்க, கடை உடைக்கப்படுன்றாங்க, இட்லி கடை கிடையாது பிரியாணி போட்டாச்சுன்றாங்க. இது அஜித் ஃபேன் சொல்கிறாங்க, இட்லி கடை உடைக்கப்படும்னு அவங்க சொல்கிறாங்க. டீசரை பார்த்தா டீசர் மட்டும் பார்த்துட்டு வாங்கலாம்ப்பா, எதுக்குப்பா இட்லி கடையெல்லாம் உடைக்கிறேன்னு சொல்கிறீங்க? சரி, இதுக்கு தனுஷ் ஃபேன்ஸ் என்ன ரிப்ளை போட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? தொடுற தொடுற தனுஷ் ஃபேன்ஸ் அன்னைக்கு முடிஞ்ச தொடுறான்னு சொல்லிட்டு அவங்க பதிலுக்கு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, உடைக்கப்படும் போட்டாங்க. இவங்க வந்து அந்த மூவியை கலைக்காம எப்படின்னா தொடுறா முடிஞ்சா கிளாஸுக்கு வாடா அப்படி இவங்க ரீல்ஸ் போடுறாங்க. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே இட்லி கடை நொறுக்கப்படும் அது மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அஜித் ஃபேன்ஸ் என்ன ரிப்ளை போட்டிருக்காங்க பார்ப்போமா? இட்லி கடைங்களா, 100 டீ பார்சல் வேணும் கல்யாணத்துக்கு. மறுபடியும் அவங்க அதே தான் சொல்கிறாங்க, இட்லி கடை நொறுக்கப்படும். அந்த டீசரில் கரெக்டாக இந்த ஒரு குத்துவாங்களா, அப்படியே பழம் இட்லி உண்டா மாதிரியே இருக்குது. ஒரு டேரக்டர் இன்டெரக்டாக இட்லி கடை பாட்டுக்கு தான் வச்சுட்டு வரும். ஃபேன்ஸ் எல்லாம் அதை சொல்லி தான் எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. பார்ப்போம், படம் ரீல்ஸுக்கு பார்ப்போம். அதுக்கு தனுஷ் ஃபேன்ஸ் என்ன ரிப்ளை போட்டுருங்க, நமது இட்லி கடையில் ஆமை சூப்பு விற்கப்படும் அப்படின்னு இவங்க ஒரு ரிப்ளை போட்டிருக்காங்க. இட்லி கடை நொறுக்கப்படும், ஆமை சூப்பு விற்கப்படும், என்னமா எடிட் பண்ணி போடுறானுங்க. சரி, அதுக்கப்புறம் என்னது வேறு தனுஷ் ஃபேன்ஸ் என்ன எடிட் பண்ணி போட்டிருக்காங்க, இன்னைக்கு பாட்டை போட்டு எவன்லாம் நம்மளை பார்த்து சிரிச்சானோ அவன் முன்னாடி நம்ம பாட்டை போட்டு நம்ம யாருன்னு காட்டுறோமாப்ல. தனுஷ் ஃபேன்ஸ் வந்து இப்போ அமைதி கேட்குறாங்க, ஏன்னா டீசர் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அஜித் ஃபேன்ஸ் வந்து குட் பேட் அக்லியோட டீசர் ரிலீஸ் ஆகி இட்லி குண்டான வச்சு கலாச்சிட்டாங்க. அதுக்கு தனுஷ் ஃபேன்ஸ் நம்மளை யார் கலாச்சாங்களோ முன்னாடி நம்ம பாட்டை போட்டு நம்ம யாருன்னு காட்டணுமாப்பிலன்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இட்லி கடை டீசர் இன்னும் வரலை. பட் ஏப்ரல் 10 தான் ரிலீஸ்ன்னு போட்டிருக்கு. குட் பேட் அக்லி என்னென்னா கேங்ஸ்டர் மூவி, டீசரை பார்த்துனே தெரிஞ்சு போச்சு. பட் இட்லி கடை சாஃப்டான மூவியா இல்லை ஃபைட் மூவியான்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் லுக்லாம் வச்சு பார்த்தா படம் ஏதோ சாஃப்டான படமாக தான் தெரிஞ்சு. பட் இப்போ ரீசெண்டாக அந்த பாக்ஸிங் இருந்துச்சா, அருண் விஜய் தனுஷ் நிற்கிற மாதிரி, அதில் பார்த்தா பாக்ஸிங் வருது. ஒரு ஃபைட் படமாக இருக்குமோ சொல்லிட்டு குழப்பமாக இருக்குது. ஒரு சாஃப்ட் மூவியா இல்லை ஃபைட் மூவியா? பட் குட் பேட் அக்லி இஸ் கேங்ஸ்டர் மூவி, ஃபைட்டு தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் தனுஷ் மூவி தான் என்னன்னு தெரியல. ஏப்ரல் 10 அன்னைக்கு 2 மூவி வந்தால் பார்ப்போம், யார் ஜெயிக்கிறான்னு. ஓகே, 2 படத்தில் எந்த படம் ஜெயித்தாலும் நல்லது தான். ஆனால் ஒரு படம் மட்டும் ஓடணும்னு நினைக்காதீங்க. ஏன் 2 படம் கூட ஓடலாம், 4 படமே ஓடிருக்கு ஒரு காலத்துலலாம். ஒரு படம் தானே, கிளாஸுக்கு வந்தால் என்ன, தனியாக ஓடி போய் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க? கூட ஒரு ஆள் கிளாஸுக்கு வந்தால் தானே 2 படமாக வந்துச்சு, அதில் நாங்கள் ஒரு படம் ஜெயிச்சோன்னு சொல்லலாம். தனியாக ஓடி போய் ஜெயிச்சு என்ன சாதனை இருக்குது? அதனால் கிளாஸில் விட்டு யார் ஜெயிக்கிறீங்கன்னு பாருங்கள். இல்லை 2 பேருமே ஜெயித்தாலும் சந்தோஷம்தான். அதனால் ஏப்ரல் 10 அன்னைக்கு காசு இருக்கிறவங்களாம் படத்துக்கு போக, காசு இல்லாதவங்களாம் வீட்டில் என்ன மாதிரி உட்காந்துன்னு இருங்க. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.